ஹாய் ப்ரியோ வியூவர்ஸ். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினியர்ஸோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஆண்டர்பிரினியர் தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் டாக்டர் டிடி ரோஷினி. அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரினராக இருக்கீங்க. சொல்லுங்கள், உங்களோட ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? I started my entrepreneurship journey during the year 2009. Uh, Basically, I was a professor. 2003, I started my journey as a professor in one of the leading arts and science college in Chennai. God's grace had the opportunity to become a co-founder of business school. And later, 2011, Avidus Academy of Management, AM Business School, இன்னைக்கு இருக்கிற one of the leading business school in Chennai, offering 2-year industry integrated MBA program plus PGDM. So dual degree offer பண்றோம். சென்னையில் we are one of the top leading business school. இது வரைக்கும் 1000 plus MBA graduate successfully எங்ககிட்ட இருந்து பாஸ் அவுட் ஆகி with good placements ஓடையும் போயிருக்கிறாங்க. So I am the director and one of the co-founder of the business school. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, லைக் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? எப்படி அதை க்ரோ த்ரூ பண்ணீங்க? 2009 ஆண்டர்பிரனராக மாறும்போது ஆண்டர்பிரனர்ஷிப்னா என்னன்னு உண்மையிலே தெரியாது. ஒரு ஹாப்பியான ஒரு நோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆண்டர்பிரனர் ஆகும்போது நம்ம தான் பாஸ் இங்க. ஸோ நம்ம உட்காந்துருப்போம், நம்ம கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்ற அளவுக்கு மட்டும்தான் தோணுச்சு அப்போ. பட் உண்மையிலே ஆண்டர்பிரனராக மாறும்போது அப்போ தான் என்ன தெரிஞ்சதுன்னா, ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டேக் ஆல் த இனிஷியேட்டிவ். நான் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்றதை பொறுத்து தான் என்னுடைய டீம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ நான் எந்த எக்ஸ்கியூசஸும் கொடுக்க முடியாது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் 1-2 இயர்ஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பீரியட். உண்மையே சொல்லணுன்னா, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறப்ப என்ன சேலரி வாங்க முடிஞ்சுதோ அந்த சேலரி கூட வந்து ஆண்டர்பிரனர் ஆனதுக்கப்புறமா எடுக்க முடியல. ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து சேலரியே இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனராக தான் இருந்தேன். அதுக்கப்புறமா சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச்ட். எங்களுடைய அந்த பர்சிஸ்டன்ஸ், நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் எங்களை ஸ்லோவாக வந்து இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு not only in business school, we are also into different other vertical business as well. We run our own restaurant, and also I am one of the very few people who are into the packaging industry. So we have our own factory as well. So productionsலையும் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 100 பீப்புள் இன்றைக்கி எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. வேரியஸ் எங்களுடைய அதர் பிஸ்னஸ் ஹவுஸ் எல்லாமே சேர்க்கும்போது இட் ஹஸ் டேக்கன் ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் ஆயிருக்குது. இந்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். நீங்கள் சொன்னீங்க ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க 2 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது. பட் நாங்கள் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வந்தோம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் செட்டுங்கிறது தவிர நம்மளோட வீட்டில் இருக்கவங்க நம்மளை வந்து நிறையா மோட்டிவேட் பண்ணி ஆகணும். ஸோ வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? இல்லை ஏதாச்சும் அகெயின்ஸ்டாக இருந்தாங்க, வேண்டாப்பா பிஸ்னஸ்லாம் வேண்டாம், நீ ப்ரொஃபஸராகவே கண்டினியூ பண்ணு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி, இல்லை என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நீ இறங்கி பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின். நான் ஆண்டர்பிரனராக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் என்ன நம்புறத விட அவங்க என்ன நம்பினாங்க. ப்ளஸ் ஆல்சோ மை கசின், மை சிஸ்டர், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா இனிஷியல் டேஸில் வந்து டென்ட் வாண்ட் மீ டு பிகம் அன் ஆண்டர்பிரனர். ஏன்னா அப்பாவே ஆண்டர்பிரனர் தான். அப்பா வந்து மேன் வித் ஸோ மச் ஆஃப் டேலண்ட். He was not formally educated. எங்கள் அப்பா ஒரு +2 தான். He hailed from திருநெல்வேலி. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கிறதுல நிறைய விஷயம் வந்து அவர் பண்ணுவார். ஸோ ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுவார். அதே நேரத்தில் செங்கசோலை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களோட லேண்டில் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, பேடி க்ரோ பண்ணுவாங்க, கிரவுண்ட் நட்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ பார்த்துருக்குறேன். திடீர்னு பார்த்தா வீடு ஃபுல்லாக கீரைக்கட்டாக வந்திருக்கும். ஸோ ப்ளஸ் எங்கள் அப்பா ட்ராவல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணியிருக்காரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்திருக்காரு, வாட் நாட்டுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் அப்பா பண்ணியிருக்கிறாரு. ஃபெயிலியர்ஸும் இருந்திருக்குது, சக்ஸஸும் அதில் இருந்திருக்குது. அப்பா நிறைய அந்த டிஃபிகல்ட் ஃபேஸஸை இது பண்ணனால
நீ ஒரு டீசென்ட்டான ஒரு ப்ரொஃபஸர்ன்ற ஜாப்ல இருக்கிற. அதுல இரு. அப்படின்ற மாதிரி நான் ஆண்டர்பிரினர் டர்ன் பண்ண ஒரு 1 1/2 இயர்ஸ் எங்க அப்பா என்கிட்ட பேசவே இல்ல. ஓ! பட் இனிஷியலி வென் வி ஸ்டார்டட் த பிசினஸ் ஸ்கூல், டே 1ல இட் வாஸ் நாட் அ வெரி சக்சஸ்ஃபுல் ஒன். உங்களுக்கு தெரியும் ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில அதுவும் நம்ம ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிசினஸ் ஸ்கூலா இருக்கும்போது, டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கம்பீட் வித் த பிக்கர் ஜயன்ட்ஸ். அப்ப அட்மிஷன்ஸ் நமக்கு ஒரு கம்மியான நம்பர் இருக்கும்போது, இப்போ வரைக்கும் எங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இயர்ல, இந்த வருஷம் இல்லன்னா பரவாயில்ல. அடுத்த வருஷம் யூ கேன் மேக் இட் அப். ஸோ என்ன டிமோட் பண்ணாங்கன்னு பார்த்தா யாருமே இல்ல. மை சிஸ்டர் ஷீ சப்போர்ட்டட் இன் ஹர் ஓன் வே அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி மை பிரதர் அண்ட் மை கசின்ஸ் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, உன்னால முடியும். உங்களோட பலமே வந்து உங்கள டிமோட் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு பீப்பிள் வந்து உங்களால முடியும்னு சொல்லும்போது, என்ன 10 பேர் நம்புறாங்க. அந்த நம்புறவங்களுக்காக லெட் மீ சக்சீடுன்னு உங்களுக்கு ஒண்ணு வரும். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் மை மேரேஜ். பட் ஆஃப்டர் மை மேரேஜ் ஐ ஷுட் டெஃபினெட்லி டெல் மை ஹஸ்பண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர். இன்னைக்கு வந்து நான் வந்து பிசினஸ் ஸ்கூல்ன்ற அந்த ஒரு ஃபேக்டரோட தான் ஆசைப்பட்டேன். பட் மை ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் வாண்டட் இட் டு பி அ மல்டிபிள் பிசினஸ். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்டு 5 வெர்டிகல்ஸ் ஆஃப் பிசினஸ்ல நாங்க இருக்கிறோம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ ஈ சப்போர்ட்டட் மீ அ லாட். ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கும்போது ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வகையில ஐ வாஸ் பிளெஸ்ட் பை காட் டு ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஃபேமிலி தட் ரியலி சப்போர்ட்டட் மீ. ஓகே மேம். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு நெறைய டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் தேவைப்படுது. ஆனா, நமக்கு ஃபேமிலிக்கும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்கும். அது 2த்தையும் பேலன்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? லைக் சில்ட்ரன் ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வேற சொன்னீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல நீங்க வந்து தேவைப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல இருக்க முடியாது. அதுக்கு பதிலா பிசினஸ்ல வந்துட்டு உங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இது 2த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க மேம்? இப்போ வரைக்கும் ஐ எம் ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட் டு பேலன்ஸ். என்னோட பிஹெச்டி தீசிஸே இஸ் ஆல் அபவுட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஐ ஹியர் ஃபியூ லேடீஸ் சேயிங், இந்த மாதிரி என்னால் வீட்டில் இருக்கிற சமையலை பண்ணிட்டு வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கதே கஷ்டம்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு நான் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கிறேன்றப்ப என்னால் ஒரு சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் எடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ம். நான் இன்னைக்கு 9:30க்கு தான் என்னோட ஆஃபீஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வேணும்னா 10:30க்கும் வரலாம், 11:00க்கும் வரலாம். எனக்கு ஒர்க் இருந்ததுன்னா நான் 7:00க்கும் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அப்ப என் வேலையே நான் கஷ்டம்னு நினைச்சேன்னா, வாட் அபவுட் த விமென் ஹூ கம் ஃபார் அ ஜாப்? இன்னைக்கு ஆஃபீஸோட டைம் 8:30 ஆர் 9:00னா 9:00 ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ், ரைட்டுங்களா? ஆஃப் கோர்ஸ். அப்ப ஆல்வேஸ் ஐ சீ தோஸ் பீப்பிள் ஹூ சஃபர். அப்ப அவங்க சஃபரிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது, நம்மளோட சஃபரிங்ஸ் வந்து கம்மி தான். நம்ம ஒரு விஷயம் எடுத்துட்டோம். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் என் பையனுக்கு நான் அம்மானா நான் சமைச்சு குடுத்தா தான் அவனுக்கு பிடிக்கும்னா, அந்த இடத்துல வந்து அது ஒரு விட்டு கொடுத்தல். ஐ ஹேவ் ம். டு வேக் அப் லிட்டில் ஏர்லியர் டு மேக் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட், கெட் ஹிம் ரெடி டு த ஸ்கூல். அப்புறம் அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி குடுக்குறது. இந்த இடத்துல வந்து நான் ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, நான் வொர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி, அம்மான்ற என்னோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய என்னால விட்டு குடுக்க முடியாதுன்றத விட கூடாதுன்னு நினைக்கிறேன். சி, பீயிங் ஹானஸ்ட் அண்ட் பீயிங் ரெஸ்பான்சிபிள் இஸ் அ மேட்டர் ஆஃப் சாய்ஸ். நீங்க அப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இருக்கலாம். நான் எக்ஸ்கியூஸ் குடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நெறைய எக்ஸ்கியூசஸ் குடுக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் யோர் சாய்ஸ். ஸோ என்னுடைய டைம வந்து நான் ஆப்வியஸ்லி ஐ ஆம் சில இடங்கள்ல நான் விட்டு குடுக்குறேன். நான் அதிகப்படியான ஒரு ஃபங்ஷன்ஸோ, இதெல்லாம் வந்து என்னால வந்து இப்போ போக முடிய மாட்டேன்றது. ரைட்? ஏன்னா என்னுடைய பிசினஸ் பார்க்குறதுக்கே எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஓகே, ஆல்மோஸ்ட் 100 ஃபேமிலீஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் அஸ். த மோர் வி க்ரோ, பீப்பிள் அலாங் வித் அஸ் ஆல்சோ தே க்ரோ. பிகாஸ் நான் ஒரு பெருமையான விஷயமா பார்க்குறது என்ன அப்படின்னா, இதுல பின்னாடி எந்த பிளாக் மனியும் கிடையாது. பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தும் வி ஹேவன்ட் கம். வி வேர் ஒன்லி ஃப்ரம் அ மிடில் கிளாஸ். ஆனா ஒரு 15 வருஷத்தோட உழைப்பு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 5 கம்பெனியா வளர்ந்து நிக்குதுன்றப்ப, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹார்ட் ஒர்க். ஒரு 3/4 கிணற தாண்டிட்டோம். இன்னைக்கு அந்த ஒரு 3/4 கிணற தாண்டுனதுக்கே நம்மளால ஒரு கிட்டத்தட்ட 100 ஃபேமிலீஸ் வந்து ஒரு டீசென்ட்டா நம்மளால வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் குடுத்து, ஒரு பெட்டர் சேலரி குடுத்து நம்மளால வைக்க முடியுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஜர்னியா நம்ம கன்டின்யூ பண்ணணும். இந்த ஜர்னிய வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா, அது நம்மள மட்டும் பாதிக்காது.
நம்மள நம்பி இருக்கிற நிறைய பேரை பாதிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிக்கும்போது, எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன ஒரு தேர் ஆர் பேட் டேஸ் ஆல்சோ ஃபார் மீ. ஐயோ! ஏன்டா இவ்ளோ ஃபோன் கால்ஸ் வருது? லைக் எல்லாருக்குமே கிராஃப் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காது. ரொம்ப டவுன்ஃபால் ஆகும்போது இது எல்லாம் எதுவுமே வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல மேம். அப்பலாம் எப்படி ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்தீங்க? இருந்திருக்குமா? அஃப்கோர்ஸ். ஆ சில சமயம் நம்ம ஒரு மாதிரியான ஒரு பிளானிங் பண்ணியிருப்போம். பிசினஸ் பொறுத்தவரைக்கும் த ஒன் ஃபேக்டர் இஸ் அன்சர்டனிட்டி. ரைட்டுங்களா? எல்லாமே சர்டைன். இப்படி பண்ணா இதுதான் ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சா எல்லாருமே பிசினஸ் பண்ணிடுவோம் இல்லையா? தட்ஸ் வாட் இஸ் கால்ட் ஆஸ் அ கால்குலேட்டட் ரிஸ்க். உங்க அனுபவம் எல்லாத்தோட முக்கியமான விஷயம். இன்னைக்கு இது தப்பா போனாலும் பரவாயில்ல. நாளைக்கு இதை சரி பண்ணிக்கலாம். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் தெர் இஸ் நோ ரைட் டெசிஷன் அண்ட் ராங் டெசிஷன். நீங்க ஒரு ராங்கான டெசிஷனே கூட எடுத்தா கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க திரும்ப திருத்திக்கிட்டீங்கன்னா தட் ராங் டெசிஷன் ஆல்சோ வில் பிகம் அ ரைட் டெசிஷன். இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்க பிசினஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவிடஸ் அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேம்பஸ் இஸ் அட் நோங்கம்பாக்கம் ஏஎம் பிசினஸ் ஸ்கூல். ஓகேங்களா? நாங்கள் இனிஷியலாக இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட யூஎஸ்பின்னு நாங்கள் நினச்சது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ட்ரிப் டு அப்ராட். வி கால் இட் அஸ் அ ப்ரோக்ராம் கால்ட் அஸ் ஜியோ, குளோபல் எக்ஸ்போஷர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், தோஹா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போகிறது. ஐ மீன் லைக் ஆனா, கண்ட்ரீஸ்க்கு. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நிறைய ஃபீ வாங்குற மாதிரி இருக்கும்ல? இல்ல. நாங்க 2013ல எங்களோட ஸ்டூடண்ட்ஸ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கூட்டு போகும்போது, எங்களோட ஃபீஸ் வந்து 2 இயர்ஸ் சேர்த்தே 3.99 லேக் தான். ஓகே. இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் குளோபல் எக்ஸ்போஷர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீ லேப்டாப் அண்ட் ஆல்சோ வி ஹேட் அ ஆஃப்டர்நூன் ஃப்ரீ லஞ்ச். ஸோ அன்னைக்கு எங்களோட கான்செப்ட் வந்து ஃப்ரீங்கிறது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2015 டைம் வரைக்குமே இந்த குளோபல் எக்ஸ்போஷர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீ ட்ரிப் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது தட் வாஸ் அ ராங் டெசிஷன். ஓகே. அந்த ராங் டெசிஷனை திரும்ப எப்படி ரிவர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் அ co-founder of the business school, I started believing that instead of free, we will go with the no frill method ஓகே. and we will add lot of values that will help the student to improve. ஸோ இன்னைக்கு நான் ஃப்ரீயாக வந்து ஃபாரின் கூட்டு போகிறேன்னா அது வந்து ஒரு விதத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான். எஸ், ஆஃப் கோர்ஸ். ரைட்டுங்களா? அவன் அந்த டைமில் போவான், அந்த 10 நாள் என்ஜாய் பண்ணுவான். பட் அது அவனுக்கு வேலை வாய்ப்பில் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க போதான்னு கேட்டால் ம். கிடையாது. ரைட்டுங்களா? ஓகே. அவனும் ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு ஜாயின் பண்ணுறதே வந்து இந்த ப்ரோக்ராம்காக. பட் எண்ட் ஆஃப் த டே அவனுடைய எம்பிஏல வந்து அது ஜாபுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுமானா கிடையாது. ம். ஸோ ஸ்லோலி வாட் வி ஸ்டார்டட் டூயிங் இஸ் தட் we started focusing more towards practical learning by the way of internships offering. ஓகே. நாங்களே ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, through our industry connections we started giving them internship with stipend. அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 months தான் இருக்கும் இன்டர்ன்ஷிப். பி ஸ்கூல்ஸ்லேயும் ஜென்ரலாகவே 3 months internship. We were the first business school strongly to take a decision of having internship of 9 months. 9 மாதம் வந்து மேண்டேட் இன்டர்ன்ஷிப் பீரியடாக மாற்றினோம். அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிக்க தேவையில்ல. ம். எங்களோட கனெக்டிவிட்டி மூலமாக எங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனிஷியல் டேஸ் we had around 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு எங்ககிட்ட ஒரு பேட்சுக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு அகாடமிக் இயருக்கு ஃபர்ஸ்ட் இயரில் 100 MBA ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இட்ஸ் அ 2 year full time industry integrated MBA plus postgraduate diploma in management. PGDM is our own flagship program. இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலுமே ஒன்று MBA டிகிரி இருக்கும். இப்போ நீங்கள் ம். இன்ஜினியரிங் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனீங்கன்னா MBA இருக்கும். ஸ்டாண்டலோன் பி ஸ்கூல்ஸ் போனீங்கன்னா PGPM ஆர் PGDM 2 years இருக்கும். நாங்கள் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி MBA ஃப்ரம் அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் எங்களோட ஓன் இண்டஸ்ட்ரி போர்டு டிசைன் பண்ண ஒரு 600 hours இன்டென்சிஃபைட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், 20 certifications as per the industry requirementல PGDM 1 year அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் பசங்க படித்து முடிச்சோன்னே MBA ப்ளஸ் PGDM, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் MBA அண்ட் PGDM 20 certifications ஃபர்ஸ்ட் இயரில் முடிஞ்சோன்னே we put them directly into the industries through our tie-up. 20லேருந்து ஒரு 33,000 ரூபா ஸ்டைஃபண்ட்
ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, செகண்ட் இயரோட ஃபீஸ ஸ்டூடண்ட் அவங்களே பே பண்ணிக்கலாம். ம். ஸோ இந்த இடத்துல எங்களோட தவறான டெசிஷன்ஸ் வந்து ஃப்ரீன்றத கான்செப்ட்ட மாத்தி, வி டுக் அ யூ டர்ன் அண்ட் வி வென்ட் ஃபார் ஆடிங் வேல்யூ. ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க வர ஆரம்பிச்சது. இப்ப நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூடன்னு வச்சுக்கோங்கம்மா. ம். ஓகேங்களா? தியரிட்டிக்கலா படிச்சு முடிச்சுட்டீங்க. பட் 2 இயர்ஸ் அதே மாரி நீங்க தியரிட்டிக்கலாவே படிக்கிறீங்கன்னா, ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் இன்டர்வியூ உங்களால கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிராக்டிகலா ஆஃப்கோர்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஃபீல்ட் எப்படி அஃப்கோர்ஸ். இருக்கு அப்படின்னு. இப்ப நான் ஹெச்ஆர் எடுத்திருக்கிறேன். நான் வெறும் புக்லயே ஹெச்ஆர்னா என்னன்னு நான் படிச்சுட்டே இருக்கும்போது, ஐ கேனாட் கோ அண்ட் கிளியர் மை இன்டர்வியூ மோஸ்ட்லி. ம். 80% ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் தேர் ஒன்லி. அத மாத்துறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, 9 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப். இப்போ உங்ககிட்ட நான் வந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்ட குடுத்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி, "நீயே போயிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கிக்கோமா" அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்க என்ன பண்ண முடியும்? ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி வேற வழி இல்ல. உங்கள்ட்டயே வந்து நிக்க வேண்டியது தான். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க பசங்கன்னா, ட்ரை பண்ணுவாங்க. ம். பட் கார்ப்பரேட்குள்ள என்டர் ஆவுறதுன்றது அவ்ளோ ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பா. ரைட்டுங்களா? முட்டி மோதி கடைசில என்ன பண்ணுவாங்க, அப்பா கிட்ட கேட்பாங்க. அப்பா அவரோட கனெக்டிவிட்டிலயோ, இல்ல ம். அம்மாவோ, இல்ல அண்ணனோ, அங்கிள் நீங்க யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப் வாங்கி குடுக்க. கிடைக்கும். ஆனா, இப்போ ஒரு அங்கிளோட ரெக்கமெண்டேஷன்ல போகும்போது, அங்க ரெக்வயர்மென்ட் இருக்கா இல்லையான்னுலாம் உங்களுக்கு தெரியாது. ம். நீங்க உங்க அங்கிள் கேட்டாருன்றனால உங்கள அங்க ஒரு இன்டர்னா எடுத்துப்பாங்க. அப்ப அந்த கம்பெனி என்ன சொல்லும்னா, "நீ வாரத்துல 2 நாள் வந்தா போதுமா. பிகாஸ் யூ ஆர் அன் அன்னெசசரி பர்டன் டூ தெம் ஆஸ் அ இன்டர்ன். புரொவைடட் ஐ டோன்ட் ஹேவ் எனி வொர்க் டு கிவ் டு யூ." நான் நாம்கே வாசி. தட் இஸ் வாட் வி சே இட் அஸ் அ நாம்கே வாசிக்கு நான் உங்கள இன்டர்னா எடுத்து, ம். 2 நாள் நீங்க வந்தா போதும்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் குடுத்துருவேன். ஆக்சுவலி நீங்க சொல்ற இந்த விஷயம்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் போகும்போது, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல லிஸ்ட் போட்டு ஒருத்தவங்க தெரிஞ்சு தான் போனா, அங்க ஆ, இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. ஆனா வந்துட்டு, அங்க எனக்கு வேலையே இருக்காது. ஆனா ஆ, சர்டிஃபிகேட் மட்டும் குடுத்துருவாங்க. ஓகே. இந்த மாதிரியான விஷயங்களும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதனால என்ன ஆகும்னா, பாதிக்கப்பட போறது ஸ்டூடண்ட்ஸ் தான். ஸோ, கண்டிப்பா. அங்க நாங்க எங்களோட சேஞ்சஸ் எங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி மீட் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணும். ஸோ, அவன் போற இடம் லேர்னிங் இருக்கணும். ஸோ, வி ஹேவ் ரியலி த கம்பெனிஸ் ஹூ லுக் ஃபார்வர்ட் ஃபார் அ இன்டர்ன் ராதர் தென் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயி. அவங்க தே ஆர் ரெடி டு டேக் த இன்டர்ன். ஸோ, நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஐ அம் சென்டிங் மை ஸ்டூடண்ட் ஃபார் 9 மந்த்ஸ். அப்ப இட்ஸ் அ வின் வின் சிட்யூவேஷன். ரைட்டுங்களா? 9 மாசம் உங்களுடைய வேலையை என்னுடைய ஸ்டூடண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது, வை ஷுட் ஐ சென்ட் தெம் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? ஐ அம் சோ ப்ரவுட் டு சே ஏஎம் பிசினஸ் ஸ்கூல் இன் சென்னை இஸ் த ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்கூல் டு பிரேக் தட் பர்ட்டிகுலர் திங். ஸ்டீரியோடைப். இப்படியே ஸ்டீரியோடைப். போயிட்டு இருக்கிறத உங்க பிரேக் பசங்க பண்ணிட்டு வந்து வந்தது. படிக்கிறதுக்கு தானே வர்றாங்க. வை ஷுட் வி கிவ் ஸ்டைஃபண்ட்ன்னு கேட்ட எல்லா ஹெச்ஆர் கிட்டயுமே, நான் என் ஸ்டூடண்ட்ட 1 நாள் விட்டு 1 நாள் அனுப்பல. ம். ரைட்டுங்களா? அதே மாதிரி நான் 2 மாசம், 3 மாசத்துக்கு அனுப்பல. நான் 9 கன்டினியூயஸ் மந்த்ஸ் அனுப்பும்போது, உங்களுக்கு அது ஒரு ரிசோர்ஸ். நீங்க ஒரு ஃபுல் டைம்ல வாங்குற ஒரு ஸ்டாஃப்க்கு குடுக்குற சேலரில 50% நீங்க ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி குடுத்தீங்கன்னா, அந்த யங் பிளட் ஆல்சோ வில் வொர்க். இனிஷியலி வி ஃபேஸ்ட் லாட் ஆஃப் டிஃபிகல்டி இன் கன்வின்சிங் த ஹெச்ஆர். Why should I pay for a student who is studying? Then we explained our students are already well trained. டே 1ல இருந்து நீங்க ஒரு மினிமல் ட்ரெய்னிங் குடுத்தா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறமா ஹெச்ஆர் ஸ்டார்ட்டட் அக்செப்டிங் தட் அண்ட் தே கேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏஎம் பிசினஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். டச் வுட் our students all performed well. We started getting a name. ஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ட்ரெயின்ட் ஆயிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட்லி ம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். we still follow the old school of management thought. அதாவது ஓகே. என்னன்னா, very importantly, ம். we tell our students that attitude is everything. Attitude is altitude. நான் நிறைய என்னுடைய இன்டர்வியூஸ்ல எப்பவுமே சொல்லியிருப்பேன். கார்ப்பரேட் வந்து ரொம்ப அதிபுத்திசாலிய வந்து தேடுதான்னு கேட்டா, டு பி ஹானஸ்ட் இல்ல. ம். ரைட்டுங்களா? பட் தே ஆல் வாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேஸ் அ வெரி குட் ஆட்டிட்யூட். அவங்க சொல்றத கேட்டு லேர்ன் பண்ணி, அதுக்குரிய அந்த எக்ஸிகியூஷன பண்ணி, ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது, அந்த ஸ்டூடெண்ட் டெஃபினெட்லி இம்ப்ரெஸஸ் த ஹெச்ஆர். We tell the students, don't count your chicken before they hatch. ஓகேங்களா? ம். போனோனே ஏசி ரூம்ல தான் நான் உட்கார்ந்திருப்பேன்.
நான் வந்து எம்பிஏ படிக்கிறேன், ஓகே ரைட். பட் டசன்ட் மீன் தட் இதுதான் என்னோட செட் ஆஃப் ஒர்க். நான் இனிஷியல் டேஸ்ல அப்படிதான் செய்வேன் கிடையாது. நான் ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு டைரக்டரா, என்னோட இனிஷியல் டேஸ்ல ஓகேங்களா ஆஃப் பீயிங் இன் அ பிசினஸ் ஸ்கூல் ஹேவ் டன் டெலிகாலிங், ரைட். ஒரு நாளைக்கு ஒரு 50 கேண்டிடேட்டுக்கு கால் பண்ணணும்னா ஐ ஹேவ் டன் டெலிகாலிங். நான் போயிட்டு இல்ல இது என்னோட ஒர்க் இல்ல, ஐ நெவர் செட் தட். தட் இஸ் த ரீசன் என்னால வந்து ஒரு மார்க்கெட்டிங்கோட பேசிக்ஸை வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது, ரைட். ஐ ஆல்சோ ஹேட் பீன் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ வென் யூ ஸ்டார்ட் எனிதிங் ஃப்ரம் யுவர் ஸ்க்ராச், இன்னைக்கு என்னால் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஜீரோலேருந்து என்னால் ஹீரோக்கு கொண்டு வர முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது, ரைட். அது எல்லாமே எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஓகே டு லேர்ன் திங்ஸ். நான் ஒரு ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட் அதுதான் சொல்வேன். இல்லை ஈவன் ஃபார் மார்க்கெட்டிங் எனி திங், இனிஷியல் டேஸ் ஆஃப் யுவர் கரியர் டோன்ட் சே நோ, திஸ் இஸ் நாட் மை ஜாப் சொல்லாதீங்க. அது என்னன்றதை லேர்ன் பண்ணுவோமே. லேர்ன் பண்ணி அதை நம்ம கண்டினியூஸாக அதை மட்டும் பண்ண போகிறது கிடையாது. இன்னைக்கு we see that with the youngsters. No, this is not my job. I always say my students, during your time of internship or in your career, don't look at your watch. 5 மணி ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு. No, if there is a work, extend your work and do it and give it to the organization. That is how you can impress the organization and you can continue. வேலை கொடுக்கலையா, அடுத்து என்ன வேலைன்னு போய் கேளுங்க, right? That is one way how you can impress the organization. And நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா, நீங்க ஒரு கம்பெனில 9 மாசம் இன்டர்ன் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன்ஸோட நெளிவு சுழிவெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நவ் நீங்க நல்லா வேலை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி உங்களை ஃபுல் டைமா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. தட் இஸ் த சிம்பிள் லாஜிக் பிஹைண்ட் திஸ். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குது மேம், நிறைய காம்படிஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஏஎம்மோட பிஸ்னஸ் ஸ்கூலில் என்ன தனித்துவம் விஷயம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கப்புள் ஆஃப் யூஎஸ்பிஸ். இப்போ வரைக்கும் எங்களோட காம்படிட்டர்ஸ் யாராலையுமே அதை காப்பி பண்ண முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா earn while you learn, internship last 9 months during second year MBAல உங்களுக்கு with stipend of 20 to 33,000 கொடுக்குறோன்றத நீங்கள் MBA ஜாயின் பண்ணுற டே ஒன்லேயே உங்களுக்கு கேரண்டி லெட்டராக கொடுத்துட்றோம். அதாவது உங்களோட செகண்ட் இயர் ஃபீஸ் வில் பி பேயபிள் only after you get your internship with a stipend. So this is what is called as earn while you learn. அடுத்தது பார்த்தீங்கன்னா 100% assured placement is the secret of our success. நிறைய பேர் 100% பிளேஸ்மெண்ட்ன்றதை வெறும் பேனரில் மட்டும் போட்டுக்கிறாங்க, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கொடுத்துக்கிறாங்க. பட் ஏஎம் didn't want it to be in terms of word but in terms of act. அதாவது அதை செயல்படுத்தணும்னு நாங்கள் நினச்சோம். அது எப்படின்னு பார்க்கும்போது அந்த கேரண்டியை நான் கொடுக்குறேன்றப்ப என்னுடைய ஃபீஸ்லேருந்து 10லேருந்து 25% ஆஃப் த ஃபீஸை ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அதை தே வில் பே இட் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அதாவது நீங்கள் இப்போ ஒரு 2026 MBA அட்மிஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களோட MBA 2028 ஜூனில் முடியும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 60,000 rupees நாங்கள் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டுன்னு உங்களுக்கு நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோன்னா அதை நீங்கள் ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கினோன்னு அந்த 60,000 ரூபாவை 6 இன்ஸ்டால்மெண்ட்டாக 10,000 ரூபா பர் மந்த்னு சொல்லிட்டு யூ வில் பே. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட பேர்டனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கல்வி வேணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். பட் எல்லாராலையுமே எடுத்தோன்னே லட்சக்கணக்கில் 8 லட்சம் 10 லட்சம் அப்படி செலவு பண்ணி படிக்க வைக்க முடியாது. ஸோ அதை கீப் இன் மைண்ட் ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கோம்னா 50% அப் டு 50% ஆஃப் த ஃபீஸை பேரண்ட்ஸ் வந்து பே பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இயரோட ஃபீஸை. செகண்ட் இயரோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பே ஆன் தேர் ஓன். ஏன்னா 20,000 33,000 ரூபா ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 9 months இன்டர்ன்ஷிப் 1.8 lakh-லேருந்து 2.5 lakh வரைக்கும் ஈஸியாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட்லேயே தே கேன் ஏர்ன் இட். ஏஎம் பிஸ்னஸ் ஸ்கூலில் இருக்க MBA ப்ரோக்ராம் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஹாவ் அ ஃபயர் இன் த பெல்லின்றது தான் ஆஸ் அ டைரக்டர் ஐ வில் டெல், ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ இன்ஃபோடெயின்மெண்ட் கேம். அதாவது நான் வரேன், என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் என்னுடைய எல்லா ஸ்கில் செட்ஸையும் நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன். அதோடைய ரிசல்ட் எனக்கு செகண்ட் இயரில் ஐ வில் கெட் மை இன்டர்ன்ஷிப் வித் ஸ்டைஃபண்ட். அதை நான் நல்லா பண்ணும்போது என்னோட ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் இஸ் அஷ்யூர்ட் வித் தட் பர்டிகுலர் கம்பெனி
வித் அ பேக்கேஜ் ஆஃப் 4.5 to 16 lakh வரைக்கும் போகுது. ஆக்சுவலி இட்ஸ் மை ஃபேவரட் கொஷின் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த சில பிஸ்னஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் விமன்ஸ் எடுத்து செஞ்சால் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் சொல்வீங்க? இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டேம்மா. ஓகே. இதுதான் மேல் பண்ணலாம், இது ஃபீமேல் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ம். ஆஹ், ஏன்னா இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஆல் மேல் டாமினேட்டட், பட் ஸ்டில் ஆஸ் அ ஃபீமேல் ஐ எம் தேர், ரைட்? ஈவன் இஃப் யூ டேக் லாட் ஆஃப் பி ஸ்கூல்ஸ், ஓகே, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் மேல் ஃபீமேல் இருக்காங்க. ஐ டெஃபினெட்லி டோன்ட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ஜெண்டர். ஓகேங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் தாட் ப்ராசஸ். ஓகே, ஜெண்டர் வைஸ் இல்லைனாலும் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஐடியாஸ் நீங்கள் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் என்ன ஐடியா கொடுப்பீங்க? லைக் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ம். ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் வித் மேனுஃபேக்சரிங். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அந்த டிஃபிகல்ட்டி ஆப்வியஸ்லி ஃபேக்ட்ரியில் போனால் எனக்கு ஒரு டிஃபிகல்ட் ஸ்டேஜ் உண்டு. இட்ஸ் ஆல் அபவுட் என்னுடைய வில்லிங்னஸ் டு அக்செப்ட் இட். ஆப்வியஸ்லி ஐ நீட் லாட் ஆஃப் ட்ராவல்ஸ் அதில் தேவைப்படும், அண்ட் மேனேஜிங் த அன்எஜுகேட்டட் பீப்புள் டேக்ஸ் எட் அனதர் டிஃபிகல்ட் டாஸ்க். சி, இட் இஸ் லைக் ஐடியாஸ் நிறைய எல்லார்கிட்டேயுமே இருக்குது. ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் என்னை விட பணம் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா, நெட்வொர்க்கிங் நிறையா இருக்குது, ஓகே, ஆனால் அவங்களால அந்த போல்டாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா சக்ஸஸ் வரும். ஆனால் வீட்லேயே உட்காந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு பண்ணாமலே கடைசி வரைக்கும் போன நிறைய பேர் எனக்கு தெரியும். எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் இருக்கும், நல்ல பொட்டிக், ஓகே, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் உண்மையிலே சொல்கிறேன் தே கேன் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். அவங்கள்ட்ட ஐடியாஸ் இருக்குது, காசு இருக்குது, ஓகேங்களா, டைம் இருக்குது, ஆனால் பெரிய பிரச்சனை பயம். நான் இதில் போய் கொஞ்சம் பணத்தை போட்டு ஒருவேளை அது லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஃபியர் ஃபேக்டர்லேயே தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ டோன்ட் கம் அவுட் அண்ட் ஸ்டெப் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த தைரியம் இருந்தாலும் வந்துட்டு வேர் வி ஷுட் ஸ்பெண்ட் த மணின்னு ஒன்று இருக்குது பிஸ்னஸில். ஐ நோ சம் பீப்புள் ஹூ ஹவ் டேக்கன் ஃப்ரான்ச்சைசி. இப்போ ரீசெண்ட்லி ஒரு பிராண்டில் ஒரு சலூன் வந்து சேலுக்கு வந்தது, ஓகே. ஓகேங்களா, ஜஸ்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட் சலூன், ஒரு பிராண்டில், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பிராண்ட். அவங்களோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ஃபார் தட் பர்டிகுலர் பிராண்ட் இஸ் 50 lakh, 50 லட்சம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பிராண்டுக்கு 60 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த சலூன் வச்சோம் அப்படின்றப்ப எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. Why did they spend 60 lakh towards that? And that too on a rented place, only on a infrastructure. இன்னைக்கு நீங்கள் அந்த இடத்த நீங்கள் விட்டீங்கன்னா you will not get big. நிறைய பேர் ஆண்டர்ப்ரனர் ஆகும்போது இனிஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஐடியாஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்லி ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தே ஸ்பெண்ட். யூ ஷுட் அவாய்ட் தட் மிஸ்டேக். ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஐடியாஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்லி, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் த வாட்டர்ஸ். நாட் லைக் உங்களோட ஃபுல் ஹார்ட் அர்ன் மணியும் ஒரே ப்ராஜெக்டில் எடுத்துகிட்டு போட்டுட்டு, ஓகேங்களா, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்றதை விட ஒரு சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி டேக் சம் டைம், லேர்ன் ஃப்ரம் தட், தென் ஸ்லோலி யூ ஸ்டார்ட் ஸ்கேலிங் அப் யுவர் பிஸ்னஸ். உங்களுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் உங்களுக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு டீமும் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு ப்ராப்பரான ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்துட்டாங்க, ஓகேங்களா, அடுத்தது உங்களால் மார்க்கெட்டிங்லேயும் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா எந்த பிஸ்னஸும் தோக்கவே தோக்காது. ஓகே மேம், இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தீங்க. எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து எங்கேருந்து எப்படி கொண்டு போகணும், அண்டு ரிஸ்க் டேக்கிங்லேருந்து அதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்கும், ஒரு வேளை அது ராங் டிசிஷனாக இருந்தாலும் அது ரைட்டாக வந்து எப்படி கொண்டு போகலாம், அண்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ டைம் தேவைப்படும், ஆக்சிடென்டலாக ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து என்னென்ன லேர்ன் பண்ண முடியுது, நிறைய அந்த விஷயத்தில் நுணுக்கமாக டைம் இன்வால்வ் பண்ணுறது, எஃபோர்ட்ஸ், ஸ்டார்டிங்கில் இவ்வளோ எஃபோர்ட்ஸ் கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு ஒரு அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரியோ டிவி. I wish all the viewers a happy Women's Day. Whoever wish to turn as an entrepreneur, please take a step and keep it up. நிச்சயமாக சக்ஸஸ் உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இல்லை. முயற்சி உடையார்
இகழ்ச்சி அடையார். நன்றி.